எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான படம். ஒரு 3 வருஷமாக ஆதிரான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி நம்ம எஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக நான் தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில், வேறு வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுப்பாரா, நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா நினைவுன்னு நினைக்கும் நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு 2 ட்வின் பொண்ணுங்க. ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன டாக்டருக்கு போய் அசிங்கமாக திட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி தான் கதைகள் இருக்கும்னு நிச்சயமாக. ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு பேருமே வேண்டினது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு நினைவுகள். ஸோ வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்கே நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்போவுமே வந்து பெண்கள்னு ஆண்களை வர்ணித்து பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிஷ், அப்புறம் ஸ்னேகன் சார் எதனா பாடல், ஸோ வச்ச முரட்டை ஆசை, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன். முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் இளையராஜா சார் வந்து பார்த்தேன். 2 பேரை பார்த்தப்பறம் ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்பில். ஒன்று பாலா சாரை மீட் பண்ணியிருக்கேன், இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். சரியான வைப்ரேஷன், சான்ஸே இல்லை. பார்த்த உடனே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தப்போ பேச்சே வரல. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆதிராஜன் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன விசேஷங்கள்? நடிச்சிருக்க எல்லா கோஆர்டிஸ்ட், கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார் நம்ம கூட இல்லை, ஆர் உதயகுமார் சார், எல்லாரும் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். தென்னப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு, நடித்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டுருக்கோம். ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து ஆதிராஜன் சார் வந்து கொடுத்துருக்காரு. சினாமிகா முதல் படம், அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிராஜன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, அவங்க நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார் உண்மையால் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்தது இல்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமாக நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும். இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஷம், தேங்க்யூ. Movie
ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். என்னோடய ஆசையும் நிறைவேறினது இந்த மூவியில் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஷோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது. அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை. அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை. அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகன் சார், பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கொரியோகிராஃப் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார். தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வந்து ராஜேஷ் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா. அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் லவ் வந்து இருக்கும். அந்த ஃபஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் என்னை மலர நடிக்க வச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான், ஆடியன்ஸ் கிட்ட தான், உங்ககிட்ட தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. நினைவெல்லாம் நீயடா படத்தின் விநியோகஸ்தர் தர்மராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். பொதுவாக பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்குற ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இங்கே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கணும். அது காலச்சூழல், அது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அவர் அந்த ஒரு இழப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறத எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்து நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்து, முயற்சி பண்ண காலகட்டத்திலேருந்து எனக்கு நண்பர். பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம். அந்த குடும்பத்திலேருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்திய எனக்கு தொடர்ந்து ஒரு 4வது படமோ 5வது படமோ எனக்கு இயக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் நிற்பது, இது பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதே, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெறும் பேனாவை வைத்துக்கொண்டு காகிதங்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்றைக்கி விமர்சனம் பண்ணவும், இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்களில் பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன். அந்த வகையில் அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைத்திருக்கு. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் உண்மை அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு இயக்குனரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க, அது வந்து பாராட்டக்கூடியது. 2வது வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு 3 பாடல் எழுதியிருக்கிறேன். நான் பொதுவாக மேடையில் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மேலே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சில நேரத்தில் ஆதங்கமாக நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 30 பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு. ஏன்னா 3000 பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 500 பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்போ அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்ஷியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும். இது வந்து நான் பதிலாக சொல்லலை. ஏன் அதை சொல்கிறேன்னா, நானும் கதைக்கு பாடல் எழுதுவோடு தான் ஓடி வந்தேன். ஆனால் அங்கே இந்த சினிமா என்னை சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்து கொண்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு 10 பாட்டு எழுதிட்டு செத்து போலான்னு வந்தவனை, அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் சில பாடல்கள் இப்படி வருது. அப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல. அதை ஏன் இதை நாங்கள் சொல்கிறேன்னா, நல்ல பக்கம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சின்னு தெரியல. என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில் வந்த பிறகு முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன். ஏன் அதை நான் இங்கே வந்து இந்த மேலே சொல்கிறேன்னா, ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது?
அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கிறதை நான் பதிவு செய்கிறேன். இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்தில் சொல்லலை. ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு. காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. அதுதான் உண்மை. ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு, தோத்து போன காதல் தான் பாக்கியஜாலிகள் என்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்தி கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். எந்த வயதிலையும் கொண்டாடலாம். நிறம், பேதம், மதம், இனம் எதுவுமே இல்லை. காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில். இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில். எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில். கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது. நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்து கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை. எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. காரணம், காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை. காதல் காதலாகவே இருக்கிறது. இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பாது. தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள், ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கிறது. தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம். எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது. காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை. சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது. எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது, நிறைந்து போய் கிடக்கிறது. அதை கொண்டாடணும். என்னத்தை இதில் கொண்டாட போகிறோம்? எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள். அவனோ அவளோ அதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல. நினைவுகள் மீது, புன்னகை மீது, நடக்கும் பொழுது சைகையின் மீது, வெக்கத்தின் மீது, மலர்களின் மீது, வண்டுகளின் மீது, நிறங்களின் மீது, மாலை பொழுதின் வெயிலின் மீது, சுகங்களின் மீது, குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது. பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களிலிருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல. இதில் ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க, இதை தொடங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில் வந்து நம்ம கேட்குறோமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஏறத்தாழ 7000 மேடைகள் ஏறி இருக்கிறேன். அதில் 3000 மேடைகள் பள்ளி மேடைகள். நான் கட்டாயமாக நான் ஏறுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ்தாய் வாழ்த்தை போடாதீர்கள், எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன். அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறியிருக்கிறது. அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வாய்ப்பாட கற்றுக்கிட்டோம், 1-2 கற்றுக்கிட்டோம், அவனை கற்றுக்கிட்டோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாங்கிற கற்றுக்கிட்டோம், திருக்குறளை கற்றுக்கிட்டோம், நலவென்பா நாலடியார் எல்லாம் சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளோ பெரிய ஆளுமை இதுக்குள்ள இருக்கு. எனவே தமிழ்தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது. காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.